ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனால் இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் லாங் வீடியோஸாக எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஈவினிங் இப்போ டைம் 5:30 ஆகுது. 5:30லேருந்து நான் எனக்கு என்னென்ன ரொட்டீன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஈவினிங் நான் தூங்கி எழுந்ததுமே என்ன பண்ணுவேன், இல்லை ஷிஃப்ட்டில் இருந்தேனாலும் சரி, இல்லை தூங்கி எழுந்தேனாலும் சரி, ஃபஸ்ட்டு பால் தான் வைப்பேன். இந்த கேஸ் ஸ்டவ் பற்றி உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இது கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனாக இல்லை அப்படின்றது இல்லைங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பயங்கரமாக துரு பிடிச்சிருக்குது. நான் சொன்னால் ஷாக் ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமாக நான் இந்த கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் மாற்றுவீங்கன்னு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா பெரியவனுக்கு குட்டிக்கு பால், அப்புறமா பெரியவன் நித்தின் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும் எனக்கு காஃபி கொடுங்கம்மா அப்படி சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்பான். அவனுக்கு காஃபி தான், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டீ தான். போட்டுட்டு சம்மர் அதிகமாக இருக்குது, வெயில் தாங்க முடியல, அதனால் எப்போவுமே குளிச்சுட்டு வந்துடுவேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டிக்கோ எல்லாமே பெருக்கி க்ளீன் பண்ணுற வேலை தான். காலையில் கோலம் போடும்போது எல்லாத்தையும் கழுவி விட்டுருவேன். காற்று பாருங்கள் எவ்வளோ அழகாக அடிக்குது அப்படின்னு. நல்லா இருக்குங்க. இதில் சேர் போட்டு உட்காந்துருந்து கூட கொஞ்ச நேரம் டீ குடிப்போம். பட் இப்போ 5 மணிக்கு மேலே டோர் ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னா கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. அதனால் வெளியே ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். 6 மணிக்கு மேலே பெருக்க மாட்டேங்க. 6 மணிக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணுறது எல்லாமே முடிச்சிருவேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே லைட்டை ஆன் பண்ணுவேன். வெளியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 11 லைட் கிட்ட இருக்கும். அது எல்லாமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் ஆன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா குழந்தைங்கள ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவேன். நான் குளிச்சுட்டு வந்தேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் நான் தலையெல்லாம் பின்னுவேன். ஃபஸ்ட்டு பெரியவனை ரெடி பண்ணுவேன். பெரியவன் ரெடி ஆகிறத பார்த்து சின்னவனும் தானாகவே ரெடி ஆகிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவான். காலையிலேயே எப்போவுமே 2 பேருமே குளிச்சுருவாங்க. ஈவினிங் ரெடி பண்ணுற கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு ரெடி மட்டும் பண்ணுவேன். இந்த ட்ரெஸ் பாருங்கள், மிந்த்ராவில் தான் வாங்கியிருந்தேன். 3 செட் வாங்கியிருந்தேன். 600 ருபீஸு. குட்டி போண்டாக்கு தான் வாங்கியிருந்தேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸு. அவனுக்கு எல்லா கலருமே சூட்டபுளாக இருக்கும். எந்த கலருமே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. 2 குழந்தைங்களுமே கொஞ்சம் ஃபேராக என் ஹஸ்பண்ட் மாதிரி நல்லா கலராக இருக்கிறதுனால எல்லா கலர் ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருக்கும். எதுவுமே பார்க்க பிடிக்கல, இது பார்த்து நம்ம எடுக்கல அப்படின்ற மாதிரி இது வரைக்குமே நாங்கள் ஃபீல் பண்ணதே கிடையாது. இந்த முடி மட்டும் எடுக்கல அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பெரிய கவலையாகவே இருக்குது. இந்த முடியை எப்படா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி முடி எடுத்துகிட்டு அவர் இன்னும் சூப்பராக ஹீரோ மாதிரி இருப்பார். நான் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது சாந்து பொட்டு மட்டும்தான் வைப்பேன். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் பாருங்கள், நான் முடி ஹேர் கட் பண்ணிட்டேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான். சம்மரில் தான் நம்ம ஹேர் கேர் எல்லாமே பண்ண முடியும். நிறைய முடி இருந்தது அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, எனக்கு டேண்ட்ரஃப் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகிற மாதிரி தெரியுது. முடியும் ரொம்ப அந்த அடர்த்தி கம்மியாயிட்டே போகுது. அவ்வளோ முடி கொட்டுது. அதனால் முடி எடுத்துட்டேன். இது சலானில் போய் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். இங்கே ஆவடியில் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, அங்கே போய் எடுத்திருந்தோம். இது பாருங்கள், பிஃபோர் இப்படி தான் இவ்வளோ நீளமாக இருந்தது. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டி ஆகிடுச்சு. சரி கட் பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சலானில் இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க, மேடம் உங்களுக்கு இவ்வளோ கட் பண்ணால் தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே கட் பண்ணுங்க நானும் சொல்லிட்டேன். முடி நீளமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, நம்ம அதை எப்படி அழகாக ப்ரிட்டியாக வச்சுருக்கோம் அப்படின்றதுல தான் இருக்குது. பெண்களுக்கு அழகே அந்த முடி தான். அதை நம்ம அந்த கிளிப்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம நல்லா பியூட்டிஃபுல்லாக நம்ம காமிச்சிக்கலாம். அது உங்கள் ஹேருக்கு, உங்கள் ஃபேஸ்க்கு எது சூட்டபிள் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படித்து முடித்ததுக்கப்புறமா டிவி போட ஆரம்பித்தாச்சு. அதுக்கு தான் இந்த டான்ஸு. நைட்டுக்கு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, தோசை மாவு, காலையில் ஒரு தோசை மாவு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது மாவு நல்லா புளிச்சு செம டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ தோசை தான் ஊற்றியிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் தோசை. என் ஹஸ்பண்ட் அம்மா வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ மதியம் வாங்கின பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு இருந்தது. இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு சேலரி டேட்டு, அதனால் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அந்த கத்திரிக்காய் தொக்கு வச்சு நாங்கள் சாப்பிட்ருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சில் பிரியாணி வாங்குவீங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய் தொக்கு வச்சு ரைஸோ இல்லை இது மாதிரி தோசை இட்லியோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்ன கொஞ்சம் காரமாக இருக்கும். அப்புறம் என் சின்னவனுக்கு பசி வந்துச்சு. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன். அவன் எடுத்துகிட்டு போயிட்டு அவனே முடிஞ்ச அளவு என்னை பெருசாக டிபெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவனுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டா போதும். அவனே உட்காந்துருந்து டிவி பார்த்துட்டு அவனே பாருங்கள், நான் பிச்சு கூட போட்டு கொடுக்கல. அவனே சின்ன சின்னதாக பிட்டு அவனே சாப்பிட்டுட்ருக்கான். பெரியவனுக்கு தோசை ஊற்றுறதுக்குள்ளே அவர் கலரிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அவனும் சாப்பிட்டாச்சு. கடைசியில் பாருங்கள், சேரில் இவ்வளோ துணி இருந்தது. அது எல்லாமே தனித்தனியாக மடித்து வச்சுட்டேன். யூனிஃபார்ம் தனியாக, அவரோடது தனியாக, என்னோடது தனியாக, பெட்ஷீட்ஸ் எல்லாம் தனியாக மடித்து வச்சுட்டேன். கடைசியாக பெட்டும் போட்டாச்சு. வீடும் க்ளீன் ஆகிடுச்சு. டின்னர் முடிஞ்சது, பெட்டும் போட்டாச்சு. இப்போ என் பையன் டாய்ஸ் எல்லாம் எடுத்து
வச்சுட்டான் பாருங்கள். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணல அப்படின்னா அவன் இதில் விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருவான். ஸோ பால் மட்டும் ஆற்றி கொடுத்துட்டு அப்படியே தூங்க போட்டுருவேன். இதுதான் என்னோட ஈவினிங் ரொட்டீன். என்னோட இது வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து லைட் ஆஃப் பண்ணதும் அவன் எப்படி பார்க்குறான் பாருங்கள். அதனால் ஸ்லோ மோஷனில் காமிச்சிருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு vlogல பார்க்கலாம்.